போய் மாட்டி லாக் ஆகி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து வெளியே வந்தேன். எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க இந்த இடத்துல நம்ம லாக் ஆயிருக்கோம்? உங்களை ரூம்ல அடைச்சு வச்சாங்களா? அதாவது அங்க இருக்க ஆன்ட்டி வந்து ஒரு நாள் ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருப்பாங்க போல. இந்த மாதிரி அங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பொண்ணுங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க அன்னைக்கு ஷெட்யூலுக்கு. சோ நானும் அதுல ஒரு ஆள் தான் போயிருந்தேன். அந்த ஆன்ட்டி தான் ஒருத்தரா ப்ரொடியூசர் கிட்ட வந்து பேசி பேசி அமுச்சு விட்டுருந்தாங்க. ஒரே ப்ரொடியூசர் ஆனா 7 பொண்ணுங்க. ஆமா, ஒரு நாளைக்கு ஒருத்தர்ன்ற மாதிரி. சூப்பர். ஏன்னா 2 வாரம் போட்டிருந்தாங்க அங்க. அந்த ஷெட்யூல் வந்து 2 வாரம் போட்டிருந்தாங்க. சோ இவங்க வந்து என்கிட்ட 9 மணிக்கு சொல்லிட்டு போறாங்க, 10 மணிக்கு சார் வந்துருவாரு, நீ ரெடியா இருந்துக்கோன்னும் போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு, பயமும் வந்துச்சு. எதுக்கு ரெடியா இருக்கணும் என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணையே கூட்டிட்டு வந்தாங்க அந்த ஷூட்டுக்கு. தாயே. ஆமா. சோ அது எல்லாமே நான் அப்பதான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அம்மா இது தெரியாதா, இதுக்கு தான் கூட்டு வந்தாங்க, நான் என் பொண்ணையே அனுப்புறேன், உன்னை அனுப்பி வச்சேன், நீ போக மாட்டியா, நான் எதுக்கு சீன் போடுற அப்படின்லாம் பேசி கேட்டும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இதுக்காக தான் வந்து பண்றாங்கன்ட்டு. நாலு கதவை லாக் பண்ணிட்டேன். 10 ரூமுக்குள்ள போய் நீங்க லாக் பண்ணிட்டீங்க. ரூம் உள்ள போய் லாக் பண்ணிட்டு கதவு உடச்சிட போறாங்கட்டு அங்க இருக்க டேபிள் கேபிள்லாம் நகர்த்தி வச்சுட்டு எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ண ரீச் ஆகல. அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். போலீஸ்காரங்க வந்தாங்க. வந்த பிறகு நான் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன்.